நடிகை மமிதா பைஜுன்னு நினைக்கிறேன். வணங்கான்ல முதல்ல அவங்க நடிச்சிருந்தாங்க மமிதா. ஐயோ அது வந்து அந்த பொண்ணு ஆ. மேக்கப் வந்து ஏதோ பாம்பேலேருந்து வந்த ஆர்டிஸ்ட் சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்லி அந்த மேக்கப்பை போட்டு விட்டுருச்சு. எனக்கு மேக்கப் பிடிக்காதுன்னு தெரியாமல் இப்போ ஷார்ட்டுக்கு ரெடின்னு கூப்பிட்டோடனே பார்த்தா மேக்கப் போட்டுருந்தாங்க. யார் மேக்கப் போட்டா? Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். எப்படி ராஜா சார்லேருந்து இந்த யுவன் சங்கர் ராஜா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது? கொஞ்சம் வேறு வேறு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணுறபோது வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்லை. யார் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்? ஸோ வணங்கான் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இறுதியா? அது நீங்கள் தான் சொல்லணும். நானே என் படத்தை பற்றி இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆஹா ஓஹோன்னா அது மாதிரியான சிறுபிள்ளைத்தனம் எதுவுமே இல்லை. கடைசியாக இந்த வணங்கானா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் நிறைய கான்ட்ரவர்சி உங்களை பற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் எப்படி உங்களோட மென்டல் ஹெல்த்தை கொஞ்சம் ஆக்டிவாகவும் கரெக்டாகவும் வச்சுக்கிறீங்க? உங்களோட காதில் வாங்கினா தானே பார்ப்பேன், பார்த்தாலும் அது என்னை பாதிக்கிறது இல்லை. சோசியல் மீடியாவில் அப்படியே வருது என்னை பற்றி. பாலா மாமான்னு ஏதோ ஒரு வார்த்தை அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். அதெல்லாம் வரும்போது இப்போ இவ்வளோ ஒரு கெத்தான ஒரு டேரக்டரை ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வார்த்தை சொல்லி கிண்டல் பண்ணுறாங்களேன்னு உதாசீனப்படுத்தவே முடியாது. அதை கேட்டுட்டு கண்டுக்காமல் விடுறது வேற. மொத்தமாகவே உதாசீனப்படுத்தக்கூடாது. கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கண்டுக்காமல் விடுறது. ஒரு இன்டர்வியூவில் நடிகர் ஆர்யா சொல்லியிருப்பார், அவன் இவனில் என்னோட இன்ட்ரோஸ்ன்னு ஒரு நாள் முழுக்க பாலா சார் எடுத்தார். எடுத்து முடிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் வந்து பார்த்தா திரும்ப அதே சீனை தான் எடுத்தார். என்ன காரணம்னா அவருக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை. எனக்கு நைட்டு போட்டு பார்த்தேன், சிரிப்பே வரலையா, அப்புறம் எப்படி ஆடியன்ஸுக்கு சிரிப்பு வரும்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் எடுத்ததாக சொன்னார். எப்போ உங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எப்போ உங்களுடைய உள்ளே இருக்க இன்ட்யூஷன் எனக்கு எப்போ சிரிப்பு வருதோ, எனக்கு எப்போ அழுக வருதோ, எனக்கு எப்போ ஷாக்கிங்காக இருக்கோ அப்போலாம் வந்து ஆடியன்ஸ்க்கு வரும். ஏன்னா நானும் ஒரு ஆடியன்ஸ் தானே. நானும் ஒரு ஆடியன்ஸாக தான் நான் எடுக்கிறேன்றதுக்காக நான் எடுக்கிறதெல்லாம் சரின்னு சொல்ல மாட்டேன். நான் எடுக்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னாக்கத்தான் நான் ஆடியன்ஸாக நான் வந்து உணர்ந்து ஓகே இது ஒர்க் ஆகும் அப்படின்னா தான் அதை வந்து நிறுத்த முடியும். இல்லைன்னா அது தொடர்ந்துகிட்டே நான் போகும். நீங்கள் நிறைய ரீடேக் எடுத்த ஒரு ஷாட் ஞாபகம் இருக்கா சார்? அந்த பரதேசியில் அதர்வா வந்து அந்த பொண்ணு ஒய்ஃப் அந்த பொண்ணு லவர் வந்து குழந்தையோடு வந்தவுடனே அவளை மேலேருந்து பார்த்துட்டு இந்த பாறையிலேருந்து குதித்து ஜம்ப் பண்ணி வந்து விழுவான். இத்தனைக்கும் ஒரு காலில் அவனை நரம்பு கட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த டீ செடிகள்லாம் இருக்கு இல்லையா, அது செடி இல்லை, ஒன்று 100 வருஷம் மரம். குச்சி கிழிச்சுன்னா அப்படியே தையல் போடுற அளவுக்கு கிழிச்சிடும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 தடவை. ஏன்னா இவன் ஏலியாக வந்துட்டா இந்த பொண்ணு 2 பேருமே என்ட்ரு ஆகணும். இந்த பொண்ணு லேட்டாக வந்துடுவா, இல்லை இந்த சீக்கிரம் வந்துடுவா, அவன் ஓடி வந்துட்டு இருப்பான். அதில் கை குழந்தை ஒன்று அது திடீர்னு அது மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும். இவ்வளோவையும் சேர்த்து அது எடுத்தது அது ஒன்று தான் அதாவது வலிகளோட ஃபிசிக்கல் பெயினோட அதிகமாக எடுத்தது. ஸோ நீங்கள் எப்போச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ஒரு கிரியேட்டராக உங்கள் மனசில் ஒரு கதை தோணுது, அது வந்து நிறைய ரொம்ப அது ப்ராசஸாகவே அது கஷ்டமாக தான் இருக்க போகுது, அதை எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்க போகுது. எப்போச்சும் நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா, நம்ம எழுதிட்டோம், இந்த எழுத்தை உண்மையாக்குறதுக்கு இவ்வளோ பேரை நம்ம கஷ்டப்படுத்துருமே, அந்த மாதிரி நினச்சிருக்கீங்களா? எப்போவாச்சு ஒரு டைரக்டர் சொன்னார் இந்த மாதிரி என்கிட்ட, லைக் நான் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் உட்காந்து யோசிக்கிறேன், சே நீ எழுதிட்டடா, ஆனால் இவ்வளோ பேரை கஷ்டப்படுத்துறியோ உன்னோட எழுத்தை உண்மையாக்குறதுக்குன்னு. நீங்கள் எப்பாச்சும் அது மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கா சார், ஆன் த ஸ்பாட்டோ இல்லை அந்த மாதிரியான சூழலில் ஷூட்டிங் ஸ்பாட்டில்? கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்க மாட்டேன். அவங்க என்னை தோளில் சுமந்துட்டு போகிறாங்கன்னு தான் நினைப்பேன். நான் அவங்களுக்கு அது வந்து ஒரு ப்ளஷர் மாதிரி, சரி அவன் சொல்கிறத கேட்போம் அப்படின்றது அவங்களுக்கு அது ஒரு 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 சந்தோஷமான தருணம் அது. ஓகே. ஸோ நிறைய நடிகர்களோட அந்த ஒரு பெஞ்ச்மார்க் படம், நான் இப்போ விக்ரம் சார் சொன்னால் பிதாமகன், விஷால் அவர்கள் சொன்னால் அவன் இவன், நிறைய அதர்வான ஆப்வியஸாக பரதேசி, உங்களுடைய படங்கள்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க உங்களுடைய கதாபாத்திரங்களில்? அது மட்டும் இல்லாமல் மற்ற படங்களில் சில படங்களில் ஒரு மாதிரி கிண்டலாக கூட சொல்லியிருப்பாங்க, பாலா சார் படம்னா ரொம்ப அழகாக இருக்க நடிகர் அப்படியே அது ஆப்போசிட்டாக மாற்றிடுவாரியா, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஹேர் ஸ்டைலை நீங்கள் முடிவு பண்ணுறது, உங்கள் கலர் டோனை முடிவு பண்ணுறது, அது எதனால் அப்படி? அது அவங்கள அப்படி பார்க்கணும்
சரி. சும்மா விக்கு வச்சு மேக்கப் போட்டு அழகா திருத்தமாக தான் வரணும் அப்படின்னா அது அது ஒரு அப்படி கேரக்டர் இருந்தால் அப்படி வருவாங்க. அவங்க அப்படி இல்லையே, அவங்க அடிமட்ட ஜனங்கள் தானே, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பெரும்பாலான உங்களுடைய கதைகள் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால அப்படி அமைஞ்சு போச்சு. ரைட். பரதேசி படம் ரிலீஸ் டைமில் ஒரு பத்திரிக்கையாளர்கள் எழுதியிருந்தது, வேதிகா வந்து ரொம்ப கலரான ஒரு ஹீரோயின், பாலா போன்ற ஒரு இயக்குனர் எதுக்கு நல்ல தமிழ் தெரிஞ்ச ஒரு மாநிலமான ஒரு பெண்ணையே நடிக்க வச்சிருக்கலாம், அதை தாண்டி உங்களுக்கு தமிழ் தெரியாத ஒரு பெண்ணை மேலே கலர் பண்ணி இந்த கதாபாத்திரத்தில் அவர் கஷ்டப்பட்டு நடிக்க வச்சது எதனாலன்ற மாதிரி ஒரு கேள்வி. தெரிஞ்சுக்கலாமா பதில் உங்ககிட்ட? இப்போ ஒரு சில எனக்கு அப்போ அந்த டைமில் டேட்ஸ் பேசாத ஆர்டிஸ்ட் வேணும். இவ்வளோ நாள் இந்த மாதத்தில் எத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும், அப்புறம் அதுலேருந்து அடுத்த மாதத்தில் எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும், அது ஒத்து வராது இந்த கேரக்டர் பண்ணுறது. இந்த கேரக்டர் உள்ளே வந்துட்டாக்க வெளியே போனாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியே போய் வேறு படம் போய் ஒரு டுயட்டு நம்ம பாடிட்டு வந்தாங்கன்னா திரும்பவும் நான் அவங்கள என்னோடய ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். அதுக்காக பல்காக வேணும் எனக்கு. அது அது வேதிகிட்ட கிடைச்சதுனால. ஸோ நீங்கள் முன்னாடி கூட ஒரு நேர்காணலில் எனக்கு தெரிஞ்சு சங்கீதா மேம் கிட்ட சொல்லியிருப்பீங்க, அது ஒரு கேள்வியாகவே எப்படி சொல்லுவாங்கன்னா, பாலா சார் மேபி அந்த பரதேசி படத்தோட மேக்கிங் வீடியோ வந்து தலைவன்னு தெரியல, ஒரு ஆன் த ஸ்பாட்டில் அடிப்பார் அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. நீங்கள் எப்பாச்சும் ஒரு கோவப்படுவீங்களா? அடிப்பாடுறதை தாண்டி செட்டில் பயங்கர கோவமாக இருப்பீங்களா? கோவம் வரவழைச்சா கோவம் வரத்தானே செய்யும். அது கோவம் வரவழைக்கிற அளவுக்கு யாரோ ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு 20 டேக்குன்னு எடுத்தாக்க கோவம் வரத்தானே செய்யும். சரி. ஏன்னா ஃபிலிம் டிஜிட்டல் கிடையாது. பரதேசி வந்து ஃபிலிம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிலிம் வராது, ஹை ஸ்பீடு. அப்படிங்கிறபோது பணம் விரயம் ஆகுதுல்ல. ஆனால் இப்போ நீங்கள் அடிக்கிறதோ அதை நடிச்சு காட்டுறதெல்லாம் வந்து அந்த ஒரு குச்சிலாம் வந்து அந்த ஷூட்டிங் டம்மி, எல்லாமே டம்மி. நிஜமா யாரையாச்சும் அடிச்சிருக்கீங்களா ஒரு கோவத்தில்? பலார் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கூட கேட்டிருக்கலாம், அந்த மாதிரி நடந்திருக்கா? அப்படி இல்லை. ஓகே ஓகே ஓகே. இப்போ சமீபத்தில் நடிகை மமிதா பைஜுன்னு நினைக்கிறேன், வணங்கானில் முதல்ல அவங்க நடிச்சிருந்தாங்க மமிதா. ஐயோ, அது வந்து அந்த பொண்ணு என் மக மாதிரி, அவளை போய் நான் அடிப்பேனா? அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைய போய் அடிப்பாங்க யாராவது? சின்ன பிள்ளை அது, அதை போய் யாராவது அடிப்பாங்களா? மேக்கப்பு வந்து பாம்பேலேருந்து வந்த ஆர்டிஸ்ட் சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்லி எங்கள் மேக்கப்பு போட்டு விட்டுருச்சு. எனக்கு மேக்கப் பிடிக்காதுன்னு தெரியாமல். இவளுக்கும் சொல்ல தெரில மேக்கப் போடாதீங்க அவருக்கு பிடிக்காதுன்னு. இப்போ ஷார்ட்டுக்கு ரெடின்னு கூப்பிட்டோடனே பார்த்தா மேக்கப் போட்டிருந்தாங்க. யார் மேக்கப் போட்டா அப்படின்ட்டு அப்படின்னு சும்மா அப்படி அடிக்கிற மாதிரி கை வாங்கினேன், உடனே அடிச்சிட்டேன் அப்படின்னு பரவாயில்ல நியூஸ். ஆனால் அங்கே நடந்தது இதுதான் நடந்துச்சு. இதுதான். ஓகே ஓகே சார். இப்போ நிறைய சீன்ஸ் வந்து நீங்கள் நடிச்சு காட்டிலாம் பார்த்துருக்கோம் நடிகர்கள்கிட்ட. ஆனால் இப்போது ஆர்டிஸ்ட்டாக வரவங்க சரி, இப்போ நான் கடவுள் நடித்தவங்களா இருக்கட்டும், அவங்களும் வந்து வெகுஜன மக்கள் உண்மையிலே ஒரு பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருந்து எப்படி நீங்கள் நடிப்பு? அதனால தான் அவங்கள வந்து மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறாங்க. சராசரி நடிகர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை விட அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான மைண்ட் இருக்கும். ஓகே. சொன்னதை டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. மாற்றுத்திறனாளின்றது சும்மா சொல்லலை, அவங்களுக்கு வேற ஒரு திறன் இருக்கு. அதனால தான் அவங்க இன்னும் ஈஸின்னு நினைக்கிறேன். அது இன்னும் ஈஸி. ரைட் ரைட் ஓகே. இப்போ நான் கடவுள் படத்தில் முதல்ல இந்த பாவனா நடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 10 நாள் 20 நாள். ஸோ நிறைய சீன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பூஜா ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க ஆக்சுவலாக? அந்த ஒரு ஹீரோ கிட்டேயோ ஹீரோயின் கிட்டேயோ இது எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லுவீங்களா, இல்லை இது வேண்டாமா நான் இன்னொருத்தர் வச்சு? அது ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு இடம் இல்லை சார் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறது? அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது தனியாக கூப்பிட்டு சொல்லிடுறது. இது வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், தப்பாக எடுத்துக்க மாட்டேல்ல, ரொம்ப தன்மையாக தப்பாக எடுத்துக்க மாட்டேல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சார் இந்த படம் ஓகே, அடுத்த படத்தில் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் பற்றி. சரி, இப்போ உங்களை பற்றி இப்போ ஒரு டைரக்டர் எப்படி ஒரு ஆக்டர்னா அந்த உடம்பை கரெக்டாக கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுமோ, அதே போல் டேரக்டர்ஸ்னால் உங்கள் மென்டல் ஹெல்த்தை பயங்கரமாக பார்க்கணும். கடைசியாக இந்த வணங்கானா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் நிறைய கான்ட்ரவர்சி உங்களை பற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் எப்படி உங்களோட மென்டல் ஹெல்த்தை கொஞ்சம் ஆக்டிவாகவும் கரெக்டாகவும் வச்சுக்கிறீங்க? உங்களோட காதில் வாங்கினா தானே,
அதை காதலே வாங்குறது இல்லையா நான். இந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் பெருசாக நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. பார்ப்பேன், பார்த்தாலும் அது என்னை பாதிக்கிறது இல்லை. சோஷியல் மீடியாவில் அப்படியா வருது என்னை பற்றி வருதா? இல்லை அப்படி வரல, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த முன்னாடி ஒரு படம்லாம் வரும்போது கிண்டல் பண்ணது, ஒரு குறிப்பிட்ட பாலா மாமான்னு ஏதோ ஒரு வார்த்தை, அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். அதெல்லாம் வரும்போது இப்போ இவ்வளோ ஒரு கெத்தான ஒரு டேரக்டரை ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வார்த்தை சொல்லி கிண்டல் பண்ணுறாங்களேன்னு ஒரு மனசில் ஒரு வருத்தம் ஏற்படும். அதுக்காக கேட்குறேன், உங்களுக்கு அதுக்கு வந்துச்சா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம்? அதுக்காக தான். இப்போ ட்ரெய்லரோ டீசரோ ரெடி பண்ணுறோம், இவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னுப்பாங்க. பேட் ரிவ்யூ மட்டும் சொல்லுங்கள், குட் எனக்கு தேவையில்லை. ஓ, அது பேடு, அது வந்து என்னை நான் மாற்றிக்கிறதுக்கு உதவும். ம் 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 அதனால் இதை வந்து உதாசீனப்படுத்தவே முடியாது. அதை கேட்டுட்டு கண்டுக்காமல் வர்றது வேற. மொத்தமாகவே உதாசீனப்படுத்தக்கூடாது. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கண்டுக்காமல் விட்டுறணும். ஓகே, இப்போ மற்றவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் உங்களை ஒரு பர்சனாக நீங்கள் மாற்றிக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு வந்து ஆமாம் சரின்னு பட்டது, நான் மாற்றிக்கிட்டேன். யார் எதை சொல்லியும் என்னை மாற்றினதே இல்லை. நான் என் போக்கில் போய்கிட்டு தான் இருக்கேன். யாரும் எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இது எப்படி எடுத்துக்கலாம் இந்த பதில்? யாரும் இது எப்படி எடுத்துக்கலாம்? யாரும் இப்போ லைக் இன்னொருத்தர் சொல்லி நான் மாறிடுவேனா, இல்லைனா யாரும் இல்லையே எனக்கு சொல்கிறது, அதை எப்படி எடுத்துக்கலாம் நாங்கள் இந்த பதில்? இல்லை, யாரும் அப்படி வந்து யாரும் என்கிட்ட சொல்கிறது இல்லை. சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் என் போக்கில் தான் போவேன். ஓகே சார். ராஜா சார் நிறைய பாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதில் உங்களுக்கு ரொம்ப திருப்தி அடைஞ்சது சேது பிதாமகன்ல, அதில் உங்களுக்கு ரொம்ப திருப்தி அடைந்த ஒரு பாடல், இல்லை இப்படி ஒரு பாட்டை கொடுத்துட்டாரு, இதை நான் எப்படா பிக்சரைசேஷன் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு சேலஞ்சாக இருந்த ஒரு பாடல்லாம் என்ன? சேலஞ்சாக இருந்ததுன்றதை விட அவரோட பாட்டு நமக்கு இன்ஸ்பயர் பண்ணும். ஓகே, மாண்டாஜஸ் நமக்கு கொடுக்கும். அவரோட ரித்தமும் அவரோட பேக்ரவுண்டும் பாடல் வரிகளும் நமக்கு அதை போட்டு ஒரு தடவையும் கேட்குற போது பியூட்டிஃபுல்லான மாண்டாஜஸ், புதுசான மாண்டாஜஸ் அது நமக்கு கொடுக்கும். பாட்டு நமக்கு கொடுக்கும். நிச்சயமா. நம்ம அதை கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாட்டு அதுவே கொடுத்துரும் நமக்கு. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் என்னை துரத்துதேன்னு ஒரு லைன் கொடுக்குறாரு. பிக்சரைசேஷனை நீங்கள் எப்படி பண்ண வேண்டியது இருக்கும்? அது அதெல்லாம் அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து அதுவே கொடுத்துரும். சரி, இப்போ நான் கடவுள் சாங், இந்த ஓப்பனிங் சாங்கு அதெல்லாம் வந்து அதுவே கொடுத்துரும். அது இப்போ வரைக்கும் அது ஒரு தாரை தப்பட்டை இப்போ தான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க ஒரு டைமில் ராஜா சார் போய் மியூசிக் பண்ணும்போது, அட போடா நீ ரொம்ப இதுவாக எடுக்கிற படம், இனிமேல் அது மாதிரி படம் பண்ணால் நான் மியூசிக் பண்ண மாட்டேன், ரொம்ப உரிமையாக உங்ககிட்ட கோச்சிக்கிட்டாருன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் எப்படி பேசுனீங்க, என்னன்னு சொன்னீங்க? நான் கடவுளுக்கு வந்து இது ரொம்ப அறமற்ற படம், இப்படி ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை வந்து இப்படி கழுத்தெடுத்து கொள்றதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாரு. பட் வேறு வழி இல்லை, நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. தயவு செஞ்சு இது மாதிரி இனிமேல் பண்ணாத, இந்த படத்தை விட்டுரு, நான் என்னமோ பண்ணிடுறேன், இனிமேல் இந்த மாதிரி தயவு செஞ்சு எடுக்காதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. திரும்ப தாரை தப்பட்டைக்கு என்ன சொன்னார்? அதுலேயும் வறுமை சில காட்சி, அதுக்கு ஒரு திட்டு வாங்கிட்டாலும் பரவாயில்ல, வேற வழி இல்லை. சார் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க சார்? முதல்ல சேது ராஜா சார் பண்ணுறாரு, அடுத்த படம் நிறைய பேர் ராஜா சார் தான் நினச்சாங்க நந்தாவோட சாங்ஸ், ஏன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்குன்னா யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருந்தாரு. திரும்ப இந்த படம்லாம் முடிச்சு ஜிவி பிரகாஷ் அவர் கூட நீங்கள் இணைஞ்சிங்க. எப்படி ராஜா சார்லேருந்து இந்த யுவன் சங்கர் ராஜா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது? ஏன்னா அந்த டைமில் அவர் ரொம்ப அப்கமிங் மியூசிக் டைரக்டராக இருந்தார் யுவன் சங்கர் ராஜா. கொஞ்சம் வேறு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணுற போது வேறு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்லை. ஓகே, அதனால் யார் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்? அது ராஜா சார் தான் கம்ஃபர்ட். ராஜா சார் தான் சொன்னாவே புரிஞ்சுப்பாரு, இதுதான் சொன்னால் புரிஞ்சுப்பார் அந்த ஒரு கிளைமேக்ஸ். ஸோ அதை நீங்கள் சொல்ல வர விஷயம் என்ன சார்? ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, இப்போ ஒரு விலங்கு ரொம்ப கஷ்டப்படுச்சுன்னா 2 விதமாக சொல்லுவாங்க. ஒரு நாயெல்லாம் அடிபட்டு இருக்குன்னா அந்த நாய்க்கு வந்து ஒரு வீல் சேர் போட்டு அதை வாழ்க்கை முழுக்க இப்படி வாழ்றதை விட அந்த நாயை கருணை கொலை பண்ணுறா அது சந்தோஷமாக போய் செத்துறோன்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கஷ்டப்படுற மனுஷனுக்கு மரணம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையாக பார்க்குறீங்களா? அந்த அகோரி கதாபாத்திரங்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. மரணம் ஒரு விடுதலை அப்படின்னு நினைக்கிறாங்க. வாழ முடியாதவங்களுக்கும் வாழவே
வாழ தகுதி இல்லாதவங்களுக்கும் நீ கொடுக்குற மரணம் வரம். அதான் அந்த படத்தில் வர டைலாக். வரம் தான் கொடுக்குறாங்க அவங்க, மரணம் கொடுக்கல. நீ மரணம் கொடுக்குற, அது வரம் அவங்களுக்கு. இந்த சீன் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அவங்களோட தலைமுடியெல்லாம் பிஞ்சு போய் அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எவ்வளோ ஒரு வைராகியமாக எடுத்த ஒரு சீன். இது இப்படிதான் இருக்கும், இது எவ்வளோ பார்க்க உன்னால நீ இப்படி தான் பார்க்குற தேட்டர்ல பாரு, நான் இப்படி தான் எடுப்பேன். அது எவ்வளோ வைராகியமாக எடுத்த சீன் அது கிளைமேக்ஸ். இல்லை, அதுக்கு அந்த பொண்ணை தான் பாராட்டணும். இல்லை யோசிக்க தான் முடியும், நம்ம அதை பண்ணணும்ல. கண்ணில் அந்த லென்ஸ் வேற வச்சிருப்பாங்க, கண்ணு தெரியாது, சுத்தமாகவே தெரியாது. அது அந்த குகைக்குள்ளேருந்து அப்படியே வரணும், தவந்து வரணும். அந்த பொண்ணை தான் பாராட்டணும். அந்த கிரெடிட் எனக்கு வராது. நான் கடவுளை பொறுத்தளவுக்கு ஆர்யாவுக்கும் பூஜாவுக்கும் தான் அந்த கிரெடிட்ஸ் போகும். அதுக்கப்புறம் அந்த மற்ற குழந்தைகள். நான் கடவுளோட மேக்கிங் அப்போ பார்க்கும்போது எல்லா குழந்தைங்களும் உங்களை சுற்றி உட்காந்துட்டு இருக்கும். அவ்வளோ அழகான குழந்தைங்களோட விளையாடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெரியவங்களை விட குழந்தைகள் கூட இன்னும் பயங்கரமாக ஜெல்லப் ஆயிடுவீங்களா? ஜெல்லப் ஆயிடுவேன்றதை விட குழந்தைங்கள ஜெல்லப் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு தான் ஜெல்லப் ஆகிட்டு ஷூட்டிங் பண்ணாமல் இவங்க கூட விளையாடிக்கிட்டு இருப்பேன். என்ன வேலை? அதனால என்ன பண்ணுவாங்க, மேனேஜர்ஸு 1-2 பேர் கொஞ்சம் நெருக்கமான ஆட்கள் வந்து குழந்தைங்கள பக்கத்தில் விடுறதுக்கு தவிர்த்துருவாங்க. இங்கிட்டு போங்க, அங்கிட்டு போங்க, அங்கிட்டு போங்க, இங்கே வராதிங்க, அவர் பக்கத்தில் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் நடக்கணும் அவங்களுக்கு. அதனால் அவங்கள பக்கத்தில் வர விடாமல் தடுத்துருவாங்க. ஓகே ஓகே. ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இவ்வளோ பெரிய ஆளானாலும் நான் இன்னும் இந்த குழந்தைத்தன்மை உள்ளேருந்து போகலன்னா நீங்கள் உணர்ற விஷயம் என்ன? ஒரு சாக்லேட் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை இப்பயும் அந்த சின்ன பிள்ளை தானே என்னை விட்டு போகல, உங்களோட அந்த பள்ளி பருவத்தை ஞாபகப்படுத்தலாம், அந்த மாதிரி கேட்குறேன். அது யாருக்குமே போகாதே, உங்களுக்கும் போகாது, எனக்கும் போகாது, அது எல்லாருக்கும் இருக்கும். இப்பயும் இருக்க ஒரு பழக்கம்னா நாவல்ல கார்ட்டூன் பார்க்கறதா அப்படி கூட இருக்கலாம், அதெல்லாம் பார்ப்பீங்களா? இந்த இது ஜஸ்ட் ஃபார் லவ், ஜஸ்ட் ஃபார் ஃபன், அது சும்மா இருக்கிற போதெல்லாம் அதே தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறது. சார் உங்கள் படங்களில் ஹியூமரும் பயங்கரமாக இருக்கும். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரு சீன்ஸ் பிதாமகனில் ஒரு ஹியூமர் சீன்ஸ். நீங்கள் அதை எழுதும் போது எந்த அளவுக்கு அது இருக்கும்னு தெரியும். ஏன்னா இருக்கும் தாண்டி லைக் சில பேர் எழுதும் போது அதை எழுதிடுவாங்க, ஆனால் அது காமெடி அங்கே ஒர்க் அவுட் ஆகணும். அது நீங்கள் நடிச்சு காட்டுவீங்களா? அந்த கர்லா கட்ட உருட்டுற சீன் நீங்களே அங்கே உட்காந்து நடிச்சு காட்டுவீங்க எல்லாமே. லைலா கீழே விழுந்து அடிக்கிறது இதெல்லாமே நீங்களா மாறுவீங்க. சூர்யாவும் நீங்கள் தான், லைலாவும் நீங்கள் தான். சார் லைலா அவங்கள வந்து எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டான ஹீரோயின் அப்படிதான் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. ஆனால் அவங்களை ரொம்ப வித்தியாசமாக நீங்கள் தான் காமிச்சிங்க, நந்தாலையும் இருக்கட்டும் பிதாமகன்லையும் இருக்கட்டும். அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இவங்களுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு? பொட்டன்ஷியல் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு, நம்ம எடுத்துக்கிறது தான். நமக்கு எடுக்க தெரியலன்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம தான் எடுக்கணும் வெளியே. நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே ரொம்ப பயங்கர டேலண்டான ஒரு நடிகர், இவர் இன்னும் ஒரு பெரிய இடத்த அடைஞ்சிருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுற ஒரு நடிகர்னா என்ன? அவரோட பொட்டன்ஷியலுக்கு இப்போ அவர் அடைஞ்சிருக்க இடம் கம்மி தான், பட் இன்னும் ஒரு பெரிய ஆள் அவர் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிற ஒரு நடிகர் யார்? சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி யார் வேணா இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், ஹீரோயின் யார் வேணா இருக்கலாம். இதை உட்காந்துருக்கிறாருல்ல ஒரு பெரியவர், எஸ்.எஸ். ராமன் சொல்லிட்டு. ஆமாம், அவனிமன்ல கூட வருவார் அவர். இந்த எதிர்நீச்சல்ன்ற படத்தில், இந்த எதிர்நீச்சல் பழைய எதிர்நீச்சல், நாகேஷ் சார், அதில் வந்து முத்துராமன் கேரக்டர் வந்து நாடகத்தில் இவர் தான் பண்ணிட்டு இருந்தார். சினிமான்னு வர வரையும் அங்கே மாற்றிட்டாங்க. ஆனால் பாலச்சந்தர் சார் வந்து இவரை பற்றி சொல்கிற போது உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு சொல்லி கேட்டபோது எஸ்.எஸ். ராமன் இவர் தான் சொன்னார். சினிமா அவர் அவ்வளோ பயன்படுத்திக்கல. ஆனால் அவரையும் நீங்கள் ஒரு மாதிரி கிண்டலாக சொல்லியிருப்பீங்களா அவனிவன்ல திரிஷாக்கு தாத்தா வேஷம் போடுறதுக்கு என்னென்ன நடிக்கிறான்னு. நீங்கள் அது மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியாக இப்படி கிண்டல் பண்ணிட்டு போயிடுவீங்க சார். இப்போ கூட இந்த கிறிஸ்மஸ் அப்போது நிறைய பேர் கிண்டலாக அவங்க போட்ட ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? பரதேசி படத்தில் டான்ஸ் ஆடுவாங்களா 2 பேர் ஸ்டேஜில் இருந்து, அந்த உங்களுக்கு பெருசாக மதம் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் அந்த கடவுளை லைட்டாக டீஸ் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு பிடிக்குமா? நாத்திகனாக இருக்கிறதுனால அப்படி லைட்டாக அது எங்கிட்ட இருந்தோ அடி மனசுலேருந்து வந்துடுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது இந்த பேச்செல்லாம் இருக்குமா சார்? அதிகமாக இந்த இதுதான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஓகே, யூ ஆர் ப்ரவுட் டு பி அவர் ஏத்திஸ்ட். ஆமாம், இப்படி சொல்லலாம். உங்களோட ட்ரெஸ் கலரே அதுக்கு பதில் சொல்லுதா? அடுத்த ஃபோட்டோ இது வாட் நான் கடவுள் பார்த்துட்டு ரஜினிகாந்த் சார் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு பாராட்டினேன் அந்த தருணம். ஓகே, இது எதுக்காக இந்த ஃபோட்டோ காமிச்சோன்னா
எங்களுக்கும் ஆசை நீங்கள் வந்து இப்போ ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணால் பாலா சார் எப்படி பண்ணுவார், கமலஹாசன் கூட. அது அந்த டைமில் உங்களுக்கு கதை இருந்துச்சா சார்? இவங்களுக்கெல்லாம் கதை ரெடி பண்ணி இல்லை வச்சு இல்லை 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 இல்லை. உங்கள் கதைகளுக்குள்ளேயும் உட்காரவே இல்லை? சரி, ரஜினி சார் ஓகே, அவர் வேற மாதிரியான ஒரு பின்பம், ஒரு பயங்கரமான ஒரு மெஜஸ்டிக்கான கேரக்டர். கமலஹாசன் சார் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அவர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஆமாம். எதனால அவர் வச்சு பண்ணியிருந்தா அது இன்னும் நல்லா இருந்திருக்குமே எங்களுக்கு ஒரு ரசிகராக ஒரு ஆசை. எதனால அது நடக்கல? எனக்கு அந்த ஆசை இருக்குது, பார்க்கலாம் எதிர்காலத்தில். ஆனால் வாய்ப்பு கம்மி தான். உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டான பீப்புள் கூட ஒர்க் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்குது. யாராச்சும் ஒரு நடிகர் கிட்ட கதை சொல்கிறதுக்கு நீங்கள் தயக்கமோ ஒரு பயமோ இருந்திருக்கா? என்னத்துக்கு பயம்? உங்க எப்படி எடுத்துப்பாங்களோ இல்லை என்ன சொல்லுவாங்களோ? இல்லை இல்லை இல்லை. ஏன்னா நான் தான் பாலா புத்தகத்துல நீங்க ராஜ்கிரண் கதாபாத்திரத்துக்காக சிவாஜி ஐயா கிட்ட போய் பேசியிருப்பீங்க. அப்ப அது ஒரு பதட்டத்தோட நீங்க அதை எழுதியிருப்பீங்க. அந்த டைம்ல என்ன நடந்துச்சு, அந்த சூழலை எப்படி எதிர்கொண்டீங்கன்னு. இப்படி அது ரொம்ப அந்த ஒரு இளம் வயசுன்றதால அந்த ஒரு பயம் பதட்டமா அதை எப்படி எடுத்துக்கலாம்? அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இல்லை, ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் வந்துடுது. ஸோ அது கிண்டலாக பேசுவார். அது ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருக்கும். கிண்டல் பண்ணுறாரா இல்லை நம்ம கோபமாக பேசுகிறாரான்ற ஒரு சந்தேகமும் இருக்கும். அவர் என்ன சொன்னார் அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது? ஆனால் உங்களுக்கு மனசில் அவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அந்த டைமில்? ராஜ்கிரண் கதாபாத்திரம் சிவாஜி சார் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. உடல்நிலை கொஞ்சம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால் அந்த டைமில். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு நடிகர்கள்கிட்டையும் போய் தயக்கப்பட்டதில்லை சொல்கிறதுக்கு, கதையாக இது பண்ணுறது? சார், இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு ஹை கிடைக்கும். படங்கள்லாம் பார்க்கும்போதும் சரி, பாலா சாருக்கு ஒரு பெரிய ஹை கொடுக்கறதுனா என்ன? உங்களுடைய படங்கள் பார்க்குறதா? இல்லை நான் கேட்குறது எல்லாருமே உங்களை ரொம்ப சீரியஸான ஒரு ஆளுன்ற மாதிரி பிரதிபலிக்கிறாங்களே. பட் இருந்தாலும் இந்த சின்ன விஷயம் கூட எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லை இந்த ஒரு விஷயமே போதும் நான் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாயிடுவேன்னா என்ன ஒரு விஷயம்? ஃபாரஸ்ட்டில் தங்குறது, காட்டுக்குள்ளே தங்குறது, தனியான்னா ஒரு 2-3 செக்யூரிட்டியோட சேர்ந்து அவங்க தங்குறதுன்றது ரொம்ப பிடிக்கும். நைட்டில் ஒரு 2-3 நாள் அங்கே போய் தங்குறதுன்றது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எப்போ ஏதாச்சும் படம் அது மாதிரி போயிருக்கீங்களா? எந்த ஃபாரஸ்ட் நீங்கள் போனது? போயிருக்கேன். இந்த பரதேசி எடுக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே அவங்க படுத்துட்டேன். செக்யூரிட்டி அங்கே தனியாக அவங்க ஒரு குடிசை போட்டு, அவங்க குடிசைன்னா என்ன ஷெட்டு போட்டு, நான் ஒரு ஷெட்டு போட்டு உட்காந்தது. சிக்கன் மட்டன் நைட் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. வெளிச்சங்கிறது சுத்தமாக இல்லை, சும்மா ஒரு செம்னி விளக்கு மட்டும்தான் இருந்தது. அப்போது சிக்கன் போட்டு ஒரு நாய் எனக்கு இருந்தது, அது கூட அடிக்கிருந்தேன். அது கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் நான் தூங்கிட்டேன். அதுவும் அங்கேயே படுத்துருச்சு. காலையில் விடிஞ்சா 6 மணிக்கு அந்த காட்டுவாசிகள், பளியர்கள்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 4 பேர் என்னை யாருன்னு தெரில, ஐயோ எந்திரியா, என்ன அவங்க பாஷையில், எந்திரியா என்ன பண்ணிகிட்ருக்குறேன் இங்கே நைட்டில் அங்கே தங்கியிருந்தியா? நைட்டு பிலி அடிச்சிருச்சு தெரியுமா, அவன் பக்கத்தில் போய் படுத்துருந்த நாயே அப்படின்னா. பிலின்னா புலி, அவங்க பாஷையில் பிலின்னுவாங்க அப்படின்னு. இந்த கதையெல்லாம் விட அதை போயா அப்படின்னு சொன்னோடனே, எவா காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு அருவாளில் எடுத்து காமிக்கிறேன் ரத்தக்கரையை, நாயோட ரத்தக்கரையை. அது என்னென்னா வயசான புலி, மானை அதையோ இதையோ விரட்டி பிடிக்க தெம்பு இல்லாத புலி. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நாய் இந்த மாதிரியான ஐட்டங்களை சாப்பிட்ற புலி. உங்களுக்கு சுத்தமாக தெரியல அந்த? ஆனால் அதுக்கப்புறமும் போகணுன்னு ஆசைப்படுறீங்களே? ஆமாம், அது ஒரு த்ரில் இருக்கு. ஓகே. பரதேசி படமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் நினைக்கிறேன் பரதேசி. நான் கடவுளும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான். உங்களுக்கு எப்போ தோணும் அந்த ஒரு புத்தகத்தை படிக்கும் போதா, இல்லை எப்போ இது வந்து படமாக பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இதோட ஒரு ஒன்லைனாக இதை மாற்றினா நல்லாயிருக்கும்ன்றது எப்போ தோணும்? படிச்சுட்டு இருக்கிற போதே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னா ஓகே இது ஸ்கிரிப்டாக மாற்றிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அதை படிக்கிறதுக்கு ஒரு உந்து சக்தி வேணும். முன்னாடி இதை படின்னு ஒரு 4 தடவை ஒரே 4 தடவை வந்து சொல்லி படிக்க வச்சா, படிக்க ஆரம்பிச்சிட்டாக்கா அப்படியே டேக்கப் ஆகிடும். அது பிடிச்சி போச்சுனாக்கா அவ்வளோதான், அதை அப்படியே ஸ்கிரிப்டாக ஈஸியாக மாற்றிடுவேன். உங்களுக்கு அது மாதிரி நிறைய புத்தகம் படித்து இதை கதையாக படமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண முடியாமல் போன படங்கள் அது மாதிரி இல்லை புத்தகம்? அப்படியெல்லாம்
ஓகே. இப்போ நீங்க இந்த புத்தகத்தை பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்களா சார்? குற்ற அது பரம்பரை. ஆமாம், அது குற்ற பரம்பரையே இல்லை, அது வேற கதை. அது ஓகே. இவங்க அதை அப்படி நினச்சிக்கிட்டாங்க, அதனால தான் அந்த இது வந்ததே தவிர இவங்க அப்படி நினச்சிக்கிட்டதுனால நான் அது குற்ற பரம்பரையே கிடையாது. என்ன ஆச்சு அந்த படம் தெரிஞ்சுக்கலாம்? அது கதையா ஃபுல்லா ரெடியா அது தான் ரொம்ப பெரிய பட்ஜெட் படம். ஓகே. ரொம்ப பெரிய பட்ஜெட். ஆனா இப்ப எடுக்கிறாங்களே சார், இப்ப பட்ஜெட்ன்றது நடிகர்களோட சம்பளமே 200-300 கோடின்னு போயிடுச்சு. பட்ஜெட் ஏன் சரி யோசிக்கணும்? அது இப்போ வேண்டியதில்லை. அதை வந்து இப்போ பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லி விட்டேன். ஆனா அது வேலையாவும் ஒரு பெரிய வேலையா இருக்கும். பெரிய வேலை, பெரிய வேலை. ஆனா நடிகர்லாம் கதாபாத்திரம் தேர்வு செஞ்சிருந்தீங்களா அந்த டைம்ல? இவங்க பண்ண தேர்வு செஞ்சிருந்தது தான். அப்புறமேல சொல்லியாச்சு அவங்கள்ட்ட, இல்லைன்னு. யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சும்மா பேசி தான் வச்சுருந்தது, தேர்வு செஞ்சு புக் பண்ணியெல்லாம் வைக்கல. விஷால், ஆர்யா, அதர்வா, அரவிந்த் சாமி, மஞ்சு வாரியர். ரைட். திரும்ப அதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும்? வாய்ப்புகளே இல்லை. சரி, இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் படம்லாம் ரொம்ப வருஷமா தமிழ் சினிமாவில் எல்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட படம். மணி சார் தான் அதை பண்ணாரு. அது வந்து மணி சார்னால மட்டும்தான் சாத்தியம், வேற யாருனாலையும் சாத்தியமே கிடையாது. ஒருவேளை நீங்க பொன்னியின் செல்வன் எடுத்திருந்தா அது எப்படி? சீரியல் மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு அவர் தான் சரியான டைரக்டர். என்ன சார் படாருன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்க சூப்பரா எடுப்போம்னு நான் சொல்றேன், சூப்பரா எடுப்பாரு அந்த படத்தை. என்னை பத்தி எனக்கு தெரியும்ல. ஓகே. சார், இப்போ வணங்கான் படம் ரிலீஸ் ஆக போகுது. இது உங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கும்? ஏன்னா எப்படி அருண் விஜய் அவரோட பேருக்காக ஒரு கூட்டம் உள்ள வரப்போதோ, இயக்கம் பாலா இந்த பேருக்காக ஒரு பெரிய கூட்டம் உள்ள வரப்போகுது. உங்க ரசிகர்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா உங்களை மிஸ் பண்றாங்க. அவங்ககிட்ட பார்த்து நீங்க உரையாடலாம் நடந்திருக்கா? அவங்கள ஆஃபீஸ்ல வந்து பார்க்கறதோ இல்லை எங்கேயோ பார்த்து பேசினா ரொம்ப அவங்க ஒரு ஃபீல் பண்ணியோ, தலைவா ரொம்ப ரேர். என்ன சொல்றாங்க? எப்போ சார் ரிலேஷன் கேட்பாங்க, அவ்வளோதான். ரொம்ப ஒரு ரேடர் இல்லை சார். அவங்களுக்கான இப்போ நீங்க எழுதும் படமா பண்ணும் போது உங்களுக்கு மனசுல தோணுமா இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான ஒரு படமா தான் இருக்குமா, இல்லை நம்ம படமே வருவாங்களா? ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு. ஜென்ரல் ஆடியன்ஸ். ஸோ வணங்கான் எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இறுதியா? அது நீங்கள் தான் சொல்லணும். நானே என் படத்தை பற்றி இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆஹா ஓஹோன்னா அது மாதிரியான சிறுபிள்ளைத்தனம் எதுவுமே இல்லை. எப்படி வந்திருக்கு உங்களுக்கு? ஒரு நிறைவு வந்திருக்கும்ல, நினைச்சதே எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டோம். 95% எனக்கு திருப்தியாக இருக்குது. அந்த 5% குறைகள் கூட உங்களுக்கு பார்க்குற போது தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல. ஸோ ஒரு சீனியர் டைரக்டரா இப்போ இருக்க நிறைய பேர் வந்து உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்லாம் ஆசைப்படுவாங்க. என்ன ஒரு கிரைட்டீரியா நீங்கள் வச்சுருக்கீங்க இயக்குனர் பாலா அவர்கள்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னா? உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கொஞ்சம் ஓடி ஆடி வேலை பார்க்கணும், நடந்து வேலை பார்க்கக்கூடாது, ஓடி ஆடி வேலை பார்க்கணும், அதுதான். ஓகே. ஸோ ஒரு சீனியர் டைரக்டராக அடுத்த தலைமுறையின இயக்குனர்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம், இல்லை இந்த மாதிரியான படங்கள் அவங்க பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்ல ஒரு டிப்பாக கூட வைக்கலாமே, என்ன ஒரு விஷயம்? நானே அதைத்தான் தேடிட்டு இருக்கிறேன். நான் அடுத்தவங்களுக்கு சொல்கிறது என்ன இருக்கு? ஓகே. ஸோ வணங்கான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பொங்கல் தமிழர் திருநாள். ஸோ எப்படி எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் பொங்கட்டுமோ. இந்த கம்பேக் என்ற வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன கம்பேக்? இப்போ எப்படியா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகரோ ஒரு இயக்குனர் டெக்னீஷியன் இருப்பாங்க. அப்போ கடைசியில் பார்த்தா ரொம்ப நாளாக இருக்கும் அவங்க படங்கள் வந்து, இல்லை அதுக்கு முன்ன படங்கள் வந்து அந்த அளவுக்கு கரெக்டான ஒரு ரீச் அடைஞ்சிருக்காது. கம்பேக் கூட தலைவா திரும்ப அந்த பழைய பாலாவை பார்க்கணும் அந்த மாதிரி கேட்குறேன். அப்படி உங்கள் ரசிகர்கள் சொன்னால் வணங்கான்னு ஒரு பெரிய கம்பேக்காக உங்களுக்கு இருக்குமா? இருக்கும்னு பார்த்தவங்க சொல்கிறாங்க, பார்க்கலாம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும்.